ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இப்போ தான் காலையில் 6 மணி எழுந்த மாதிரி இருக்குது. சாயந்தரம் 6 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை கிடுகிடுன்னு ஓடி போச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணலான்னு இருந்தேன், அப்புறம் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக்ஸில் தான் சண்டை வந்தது, வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி இதில் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு கேட்டாங்க பிள்ளைங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சத்து மாவு எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தில் பயனடையும் குழந்தைகளின் 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் பார்த்திங்களா, கவர்மெண்ட் ஆஃப் வந்து தமிழ்நாடு இது கிட்ஸ் ஃபுட்டு சப்ளிமெண்ட். இது வந்து இலவச விநியோகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக 2 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டை பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க, விற்பனைக்கு அல்ல அப்படின்ட்டுருக்காங்க. வந்து சேல்ஸ் கிடையாது, ஒன்லி இலவசம் தான். இங்கே பார்த்தீங்களா, சத்து மாவு பேக்கெட்டை பிரித்த உடனே இதை வந்து சுத்தமான ஒரு டப்பா, காற்று புகாத மூடி வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு தடையும் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் மாவினை உபயோகப்படுத்திய பிறகு அந்த இதை டப்பாவை நல்லா மூடி வச்சிட சொல்கிறாங்க. இன்னொன்று கூட இதில் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், பெண்ணின் திருமண வயது 21, அதுக்கப்புறம் குழந்தைக்கு உதவி எண் பார்த்தீங்கன்னா 1098. எங்கள் ஸ்கூலில் கூட நாங்கள் போட்டிருக்கோம் 1098. ஸ்கூல் போர்டில் இதை எழுதியிருப்போம், குழந்தைகளோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்பில் நம்பர்னு சொல்லிட்டு. இது வந்து பயன்படுத்துகிற முறை பார்த்திங்கன்னா, இதில் வந்து உருண்டை, அப்புறம் கஞ்சி இதெல்லாம் செய்யலான்னு சொல்கிறாங்க. கையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பண்ண சொல்கிறாங்க. நல்ல பாத்திரத்தில் வச்சுக்க சொல்கிறாங்க. 50 கிராம் டெய்லி இதை சாப்பிட்ணுன்றாங்க. தேவையான அளவு எடுத்து இதுக்கேற்ப கொதிக்க வச்ச தண்ணியில் இதை போட்டு உருண்டையாகவோ இல்லைன்னா கஞ்சியாகவோ சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. மீதி நம்ம செஞ்சுட்டு மீதி இருந்ததுன்னா அதை உடனேயே காலி பண்ண சொல்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டாம், எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து தேவை, அதோட பயன்பாடு குறித்து நம்ம வந்து எப்படி அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம். பார்த்திங்களா, இட்லி, இடியாப்பம், பருப்பு சாதம், அவித்த முட்டை, உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த வாழைப்பழம் இதெல்லாமும் தரலான்னு சொல்கிறாங்க. எடை குறைந்த குழந்தைகளுக்கு இந்த சத்து மாவை எடையை அதிகப்படுத்த கொடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 100 கிராம் சத்து மாவில் பார்த்திங்கன்னா வறுத்த கோதுமை மாவு, வெல்லம், அப்புறம் வறுத்த சோயா மாவு, நிலக்கடலை மாவு, முளைக்கட்டிய கேழ்வரகு, தாது உப்பு, அப்புறம் வைட்டமின் இது எல்லாமே இருக்குங்க. ஆடட் நேச்சுரல் அண்டு நேச்சுரல், அதாவது ஐடென்டிஃபைட் ஃப்ளேவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதில் ஊட்டச்சத்து. பார்த்திங்களா, இதில் இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை வைட்டமின்ஸ், A, B2, 10th சயின்ஸில் படித்த ஞாபகம் இருக்குது. B5, B7, B12, D, அப்புறம் இங்கே பார்த்திங்க இது எல்லாமே இருக்குது. B3, B6, விட்டமின் C இது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் இதில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இந்த சத்து மாவுன்றது நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிது குழந்தைகளுக்கு. ஸோ நான் இதில் தான் ஒரு 4 ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன ரெசிபின்றதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், என்னென்ன ரெசிபி பண்ணலாம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.